பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் சரணடைய விலக்கு அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் மாவட்டம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் 3 ஆண்டு சிறை தண்டனை உறுதி செய்து கடந்த பிப்ரவரி மாதம் தீர்ப்பு வழங்கியது. இந்த நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராஜேஷ் தாஸ் தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மேல்முறையீட்டு மனுவில் தமக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் அதே போன்று தாம் சரணடைய விலக்கு அளிக்க வேண்டும் என கோரியும் அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி வழக்கினுடைய தீர்ப்பினை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி தண்டபாணி சரணடைவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என கோரிய ராஜேஷ் தாஸினுடைய மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் அவருக்கு எந்தவிதமான தற்போது நிலையில் எந்தவிதமான நிவாரணமும் வழங்க முடியாது என தெரிவித்து அவருடைய மனுவை தள்ளுபடி செய்து தீர்ப்பு வழங்கி இருக்கின்றார்.